ஹே கைஸ், வெல்கம் டு ஃபார் அவர் ஃபன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவாமிநாராயணா டெம்பிளையும் அதன் கட்டடங்களோட அழகையும் அற்புதத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ்ல எவ்வளவு அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு பாருங்க. கோயிலோட ரெண்டு பக்கத்துலயும் இன் அண்ட் அவுட் ரெண்டு பக்கத்துலயுமே ஃபவுண்டைன் வச்சு அங்க சிலைகளும் வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ள ரொம்ப தூரம் போய் தான் பார்க் பண்ணணும். லெஃப்ட்ல தெரியுது பாருங்க, அதுதான் கோயில். அந்த கோயிலை தாண்டி இப்ப நம்ம பார்க் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கோம். இந்த கோயில் 2004 27 ஏக்கர் பரப்பளவுல கட்டியிருக்காங்க. நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. இதுதான் பார்க்கிங் லாட். இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். கதவை திறந்து உள்ள போன உடனே வெல்கம் போர்டு வச்சிருந்தாங்க. ஷூ ரேக்கில் ஷூவை வச்சுட்டு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கெஃபடேரியா தான் இருக்குது. பக்கத்துலேயே ப்ரைவேட் ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக இடமும் வச்சுருக்காங்க. வெளியிலையும் டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்டிருக்காங்க. அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு பெரிய ஹால்வே இருக்குது. அந்த ஹால்வேலையும் ஷூ ரேக் வச்சுருக்காங்க. அதை தாண்டி போனால் எலிவேட்டர் இருக்குது. அதில் நாங்கள் மேலே போனோம். எலிவேட்டர் கதவு திறந்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த கோயிலோட அழகும் வேலைப்பாடும் ஒரே மாதிரியான கட்டடங்களும் ரொம்பவே அழகா இருந்தது. இந்த தூண் எல்லாமே கையாலேயே செதுக்கி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான எல்லா தூணுமே ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அதை தாண்டி வந்தா கோயிலோட மினியேச்சர் வச்சிருக்காங்க. அந்த மினியேச்சர் கிட்டயும் நின்று நாங்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம். போட்டோ எடுத்து முடிச்சதும் மாடியில இருக்கிற சுவாமியையும் மெடிடேஷன் ஹாலையும் பார்க்க போனோம். உள்ள போட்டோஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. சுவாமி இருக்கிற அறையும் மெடிடேஷன் ஹாலும் போகிறதுக்கான படிக்கட்டுகளும் எல்லாமே வெள்ளை பளிங்கு கல்லுல இழைச்சிருக்காங்க. ஒரு டிவைன் ஃபீலிங்கை தாண்டியும் ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருந்தது அதோட அழகை பார்க்கறதுக்கு. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்த உடனே பக்கத்துல நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்த அந்த பில்டிங் இருந்தது. இந்த மண்டபத்தோட டிசைனும் அழகுமே நம்மள பிரமிக்க தான் வச்சுது. பக்கத்துல மயில்களும் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல 2-3 மயில் நாங்க பார்த்தோம். அதுல ஒரு மயில் எங்களுக்காகவே வந்து தரிசனம் தந்த மாதிரி இருந்தது. திரும்பவும் ஒரு வாட்டி இந்த மாளிகையோட அழகை பார்த்துட்டு எலிவேட்டர்ல கீழே வந்துட்டோம். அங்கதான் ஷூஸ் வச்சிருந்தோம். ஷூஸ் போட்டுட்டு இப்போ என்ட்ரன்ஸ்ல பார்த்த அந்த கோயிலை பார்க்க போறோம். இந்த கோயில்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா நம்ம கார் வழியா வந்த அந்த என்ட்ரன்ஸ் வந்துரும். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். பக்கத்துல சிலைகள், ஃபவுண்டைன்லாம் இருக்கு பாருங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அந்த கோயில்ல இருந்து நம்ம ஒரு மாளிகை மாதிரி ஒரு பில்டிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மயிலுக்கு பக்கத்துல. அந்த பில்டிங் பக்கத்துல 2 பில்டிங் கட்டியிருக்காங்க. அதோட வேலைப்பாடுகளும் ரொம்ப பிரமிக்க வைக்குது. ஒரு வழியா அந்த மாளிகை கிட்ட வந்தாச்சு. இப்ப அதோட சென்டர்ல இருந்து நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க. என்ட்ரன்ஸ், ஃபவுண்டைன், அந்த அழகான பெரிய மாளிகைக்கு பக்கத்துல 2 பில்டிங், அந்த 2 பில்டிங்கோட சேர்ந்த அந்த மாளிகை. இதை மாளிகைன்னு சொல்றதா, மண்டபம் சொல்றதா, கோயில்னு சொல்றதான்னு தெரியல. அவ்வளோ அழகா இருந்தது. மறுபடியும் ஃபவுண்டைன், என்ட்ரன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா, பிரமிப்பா, ஆச்சரியமா இருந்தது. அந்த பெரிய ஃபவுண்டைன்ல இருக்கிற தண்ணியோட கலரே நல்லா டார்க் ப்ளூல பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது.
இந்த அழகான மாளிகையோட வேலைப்பாடுகளும் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா பிரமிப்பா இருந்தது. எல்லாமே கைகளால பண்ணது. இதுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, பட் உள்ள அனுமதி இல்ல. முன்னாடி பிளாக் பண்ணியிருக்காங்க. அதோட அழகை மறுபடியும் மறுபடியும் ரசிக்கணும் போலவே இருந்தது. அதனால ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே லஞ்ச் டைமும் வந்துருச்சு, பசியும் வந்துருச்சு. அதனால கோயில்ல இருந்த கஃபெட்டீரியாவுக்கு மறுபடியும் நடந்து போனோம். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு குட்டி கிஃப்ட் ஷாப்பே இருக்கு. கிஃப்ட் ஷாப்ல எல்லாமே இருக்கு. பேஸ்ட், ஹெர்பல் பவுடர், சோப், ஊதுபத்தி, சாமி சிலைகள். நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கும் சுவாமி டெம்பிள்லாம் அழகாவே இருந்தது. சுவாமி வைக்கிற மனை, விளக்கு, இது எல்லாமே ரொம்பவே அழகான டிசைன்ல இருந்தது. விலையும் ரொம்பவே கம்மியா இருந்தது. நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், புக்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே பேக் பண்ண லஞ்சும் இருந்தது. அதையும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பிரைசஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாவே இருந்தது. வாங்க சாப்பிடலாம். சமோசா, வெஜ் மஞ்சூரியன், தாலி, வெஜ் பர்கர், குலாப் ஜாமுன். தாலியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ், சாம்பார், பூரி, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு கிரேவி, டோக்லா, ஸ்வீட். கோயிலுக்கு வெளியில் டேபிள் பெஞ்ச் போட்டிருந்ததை பார்த்தோம் இல்லையா வீடியோ ஆரம்பத்தில். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பார்க்கிங் பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கும் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க பசங்க. வெளியவும் ப்ரைவேட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் டென்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கோயில் விசிட் ரொம்பவே திருப்திகரமாக இருந்தது. உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மேலும் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.